வளகாப்புக்கு நாங்கள் எப்படி தாம்பூலம் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். நாங்கள் வந்து தனித்தனியாக வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் ரெடி பண்ணோம். ஏன்னா ஒரே இதாக பேக்கேஜில் வாங்கினோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த மஞ்சக்கயிறு நல்லா இருக்காது, மஞ்சள் குங்குமம் எல்லாமே நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் அது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதை அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்தமான தாலிக்கயிறும் அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த கயிறு வந்து பேக்கேஜாக வாங்கிட்டு வந்து நாங்களே சின்ன சின்னதாக இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டோம். மஞ்சள் குங்குமத்தை வந்து குட்டி பசங்க கிட்ட கொடுத்து தனித்தனியாக பிரித்து வைக்க சொல்லியாச்சு. நாங்கள் வந்து வளகாப்பு வந்து மண்டபத்தில் தான் வச்சுருந்தோம். அங்கே போய் நைட் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? நாங்கள் டிஃபன் பாக்ஸும் அதில் போட்டு கொடுக்கணும். டிஃபன் பாக்ஸ்குள்ளே இதெல்லாம் போடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஜிப்லாக் கவருமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால் அந்த ஜிப்லாக் கவரில் வந்து மஞ்சள் குங்குமம் ஒன்றும் மஞ்சக்கயிறு ஒன்று போட்டு வளையல் 4 போட்டு கொடுத்துருவோம். ஸோ என் தம்பி வந்து வளையல் எடுத்து வச்சுருக்கான். சின்ன பசங்க 2 பேரும் மஞ்சள் குங்குமமும் மஞ்சள் கயிறும் வந்து ஜிப்லாக்கில் போட்டு என் தம்பிக்கிட்ட கொடுத்துருவாங்க. என் தம்பி அதில் 4 வளையல் வச்சு பேக் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் மண்டபத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு டிஃபன் பாக்ஸில் அதுவும் போட்டுட்டு ஒரு லட்டும் போட்டு நாங்கள் தாம்பூலம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். தாம்பூலம் வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். தாம்பூலம் பேகு, அப்புறம் அதிரசம், அப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே நான் அதில் காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு தாம்பூலத்தில் இதுதான் இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸ்குள்ளார ஒரு லட்டு, அப்புறம் நாங்கள் ரெடி பண்ண பேக்கேஜும் போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் கொடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.